பேசுகிறேன். இப்போ இது வந்து சீத்தாப்பழம், சீத்தாப்பழத்தோட விதை. இப்போ இதை வந்து 100 எடுத்து வச்சுருக்கேன், எண்ணி 100 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மட்டும் காட்டு. இப்போ இதை வந்து 100 விதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இது எண்ணி 100 எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த களிமண்ணை இந்த மாதிரி, இது வந்து புளியாங்கொட்டையோட உள்ளே வச்சு விதை உருண்டை செஞ்சுருக்கேன், காய வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சீத்தாப்பழக்கொட்டை, இதையும் இந்த மாதிரி களிமண்ணில் செய்ய போகிறேன். இந்த இருக்கு பாருங்க. இப்படி எடுத்து ஒரு ஓட்டை போட்டு ஒரு விதை எடுத்து உள்ளே வச்சு இப்படி மூடிடணும். மூடிட்டு அப்படி வைக்கிறேன். இதில் 100 இருக்குது. இப்போ 100 உருண்டை களிமண்ணில் செய்ய போகிறேன். செஞ்சுட்டு காமிக்கிறேன். அப்புறம் பேசிக்கிறேன் நான். இப்போ இது வந்து எங்கள் பொண்ணு செய்து, நான் இவ்வளோண்டு செஞ்சிட்டேன். நானும் எங்கள் பொண்ணும் 2 பேரும் தான் செஞ்சோம். இப்போது 2 லைன் மட்டும் தனியாக செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். இங்கே பாருமா, இது களிமண் ஏரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். பக்கத்துலேயே ஏரி இருக்குது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில். இது செம்மண். இது வந்து நான் கோலம் போடுறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். அந்த செம்மண் அது. அதில் புளியாங்கொட்டை வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து களிமண் வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ செய்கிறேன். இது வந்து 10 லைன் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பக்கம் 10 எண்ணுமா, அது கரெக்டாக கை வச்சு எண்ணு. கை வச்சு எண்ணு. அந்த 1 1 2 டக்குன்னு வை. 9 10. அது மாதிரி இந்த பக்கம் எண்ணு, அந்த பக்கம் அதில் எண்ணு. ஃபஸ்ட்லேருந்து எண்ணு. ஃபஸ்ட்லேருந்து எண்ணு. இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த பக்கம் 10, அந்த பக்கம் 10 செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த சொச்சந்தான். சீக்கிரம் செய்யுமா.